ஹிமாலயாஸ்ல ட்ரெக்கிங் பண்ணிருக்கேன். 4000 மீட்டர்ஸ். எப்போ மேம்? 62 years. 62ல நீங்க ட்ரெக்கிங் பண்ணிருக்கீங்க. கடவேங்களும் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்வுலகத்து ஏன் தொல்காப்பியம் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? தொல்காப்பியம் யாரும் பண்ணாததான் பண்ணுங்க. இல்ல, தொல்காப்பியம் பத்தி யாரும் ரொம்ப பேசுறதே இல்ல. அதனால பழமையானது யாருமே பேசுறது அதை பத்தி. அதனால நேச்சர்னு பார்த்தா அந்த குட்டி குட்டி ஐலண்ட்ஸ், அந்த பீப்புள் ஆர் சோ இன்னசென்ட். கோ அண்ட் மீட் தம் அகெயின். அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கோ இல்லையோ தெரியல. பொதுவாகவே காதல் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்து மேலே வேணால் வரலாம். அதுக்கு வயது அப்படிங்கிறது நிச்சயமாக தடையே கிடையாது. அந்த மாதிரி இங்கே ஒருத்தவங்க தன்னோட பயணங்கள் மேலே காதலாகவும், குடும்பம் மேலே காதலாகவும், அதுக்கடுத்து தன்னோட ஆசைகள்லாம் இந்த வயசுல நிறைவேற்றக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கிற மேடம் ராதா குருவிழா அவர்களை தான் இந்த நேர்காணலில் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். ராதா குருவிழா மேம், யாரு நீங்க? எப்படி இந்த வயசுலயும் இப்படி எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கீங்களே? இப்படி உட்காந்துட கூடாது, வயசாயிடுச்சா நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன் அப்படி? முதல்ல நீங்க யாரு அப்படிங்கறத எங்களோட நேர்களுக்கு சொல்லுங்க மேம். ஓகே, நான் மெட்ராஸ்ல தான் பிறந்து வளர்ந்தது, படிச்சது எல்லாமே இங்கதான். அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுலயே இருந்துட்டாங்க. அப்பா ஒரு பாட்டு ஸ்கூல் வச்சு நடத்திருந்தாரு. ஹி வாஸ் அ மியூசிஷியன். சங்கீத பூஷணம் கேடி ஸ்ரீனிவாசன் பேரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஸ்கூல் நடக்கல ரொம்ப. ஆனா அக்கா சொல்லி கொடுப்பாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. அக்கா இருக்காங்களா அவங்களுக்கு? எனக்கு நாங்க 4 பொண்ணு பசங்க, கடைசியில ஒரு தம்பி. ஸோ அக்கா எல்லாம் பாடுவாங்க. நல்ல வீட்டில் நிறைய பாட்டு இருக்கும். இப்போ வீட்டில் பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதை கேட்டு கேட்டு வந்தது பாட்டு. ஒரு 15 வயசுல எனக்கு எப்படியாவது வீணை கற்றுக்கணும் சின்ன வயசுலேருந்தே ஆசை. நான் அங்கே அப்புறம் 15 வயசுல எனக்கு எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவரே சொல்லி கொடுத்தாரு எனக்கு. நான் போய் கேட்டால் சொல்லி கொடுக்கலான்னு சரின்னு ஒரு 3 வருஷம் கற்றுந்தேன் பாட்டு. அந்த 3 வருஷத்துல தான் பிகினிங்லேருந்து வீணை கற்றுக்கணும்னாக்க பிகினிங்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ கீர்த்தனை எல்லாம் வாசிப்பேன். அது எல்லாமே முடிச்சுட்டீங்க? ஆமாம். அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து சும்மா இருக்கு பிடிக்காது, ஏதாவது கற்றுக்கணும். ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லெக்ஸ். அந்த மாதிரி தான் எண்ணம் சின்ன வயசுலேருந்து. ஸோ நான் ஸ்கூலை முடிச்சுட்டோம், ஹை ஸ்கூல் முடிச்சிட்டோம். எல்லாருமே அக்கா தம்பி எல்லாரும் ஹை ஸ்கூல் முடிச்சோமே. 17, 18, 19 வயசுக்குள்ள எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அக்காக்கும். நான் 17 வயசுல நான் டைப்பிங் ஷாப் இதெல்லாம் கற்றுங்க அப்புறம் வேலைக்கு போகணுன்னு ஆசை. நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் 18 வயசுல. அதுக்கப்புறம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். இப்போ வி வாண்ட் டு க்ரோ யூனோ. ஸோ பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணப்போ ஒரு மவுண்ட் ரோடில் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் வேலை கிடைச்சது. இப்போ நீங்கள் படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டீங்க? ஆமாம். I was 19 years. I started 19 when I went for the second job. First job I was 18. அதுக்கு முன்னாடியே வேலைக்கு போகணும்னு ஆசை. ஆனால் அவங்க 18 வயசு அனுப்புறம் வாங்கி சொல்லிட்டாங்க. அதனால 19 I completed 18. I was 19. Then உங்களோட திருமண வாழ்க்கை பற்றி சொல்லுங்க. I met my husband there. வேலைக்கு போகும்போது? ஆமா, அந்த வேலைக்கு போனப்போ அவரை பார்த்தேன். அவர் டெய்லி அங்கே வருவார். என்ன, அவருக்கு இங்கே வேலை இருந்தது. அவர் சொந்த பிஸ்னஸ் வச்சுருந்தார், எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப். டிவி ரேடியோலாம் ரிப்பேர் பண்ணுவார். அப்போவே 1970 மெட்ராஸில் ரொம்ப டிவி கிடையாது, நாகி ஷூட்டில் இருந்தது. அந்த மாதிரி பெரிய அவங்களோட சிங்கப்பூர்லேருந்து தான் வரும் டிவிலாம் அந்த காலத்தில், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுவார் அப்போவே அவர். அதனால நாகேஷ் ஷோ அதெல்லாம் அவர்கிட்ட தான் ரிப்பேர் பண்ணுவார்.
அது மாதிரி அந்த சமயத்துல நீங்க மீட் பண்ணீங்க சார். நான் ஒர்க் பண்ணது ஒரு இது ஹைஃபை ஸ்டீரியோ செட் வாங்கிக்கிற கடை தான் அது. ஸோ அங்கே மீட் பண்ணோம். ஒரு மாசமா தெரியும் ஒருத்தர். அதுக்குள்ள அவர் வீட்டுக்கு வருவாரு, நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். 2 பேர் வீட்லயும் சம்மதம் தான். அப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் நான் மெதுவா சொன்னேன், இந்த 2 இயர்ஸ் ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கும். அக்கா கிட்டலாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கும் நிறைய, அதனால ஃப்ரெண்ட் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஆமா. ஸோ எல்லாம் வெஜிடேரியன் தான். அவருக்கு தெரியும் நாங்க பிராமணன், அவரே இஸ் மலையாளி கிறிஸ்டியன். சார் கிறிஸ்டியன், நீங்க பிராமின். ஓகே. வீட்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஒன்றும் சொல்லல. ஆக்சுவலா பாட்டி தான் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாங்க. பாக்கி யாரும் ஒண்ணு சொல்ல, அக்கா எல்லாம் ஒண்ணும் சொல்லல. சார் எப்படி? சார் இந்த மாதிரியான டைப்? இஸ் a very soft spoken, very quiet. He's got lot of hobbies. என்ன மாதிரி 2 பேருக்கும் ஹாபிஸ் ஜாஸ்தி. ஸோ அப்படி போச்சு. அப்படியே பண்ணேன். அப்புறம் கல்யாணத்துல we got registered. Okay, okay. And then after registration he took me to his house. சாரோட வேலையில அவரோட கண்டினியூ பண்ணிட்டாரு. அவரோட வேலையை நான் வேலைக்கு போல இருக்கப்போ வீட்டில் இருந்தேன். 19 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வேலைக்கு, ஐ மீன் 19ல ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போல. ஆனா எல்லா செக்ரட்டரி கோர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். சைட் பை சைட் படிச்சுட்டு இருந்தீங்க? இல்ல, அது முடிச்சிட்டேன் அப்பவே. நான் 18ல அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஹை ஸ்கூல் முடிச்ச உடனே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 6 மாசம் கூட ஆகல எங்களுக்கு கல்யாணம் ஆகி. அவருக்கு கப்பல்ல வேலை கிடைச்சது. சரி, நான் அவரோட கடையை அவர் மூடிட்டு, இட்ஸ் a charity organization. They were ownership. அது வந்து it was traveling around the world. Books, their main aim was to spread education for people. அப்படிங்கிறதுனால புக் செல் பண்ணுவாங்க. கப்பல்ல செல் பண்ணிட்டு சேரிட்டி வேலையும் பண்ணுவாங்க. அதனால அதுல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அதனால பரவாயில்ல நம்ம போலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அந்த முடிவு எடுத்தீங்க? அவர் எடுத்தாரு, அவரோட கூட நானும் போயிட்டேன். நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? இல்ல எனக்கு வேணும், அதுக்கு அடுத்தது நம்ம ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு யோசிக்கலையா? 19 வயசுல வந்து என்ன தெரியும் அந்த காலத்துல. இந்த காலத்துல பசங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கு 19 வயசுல. அவர் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. சார் வீட்டுல அம்மா அப்பா அவங்க ஓகே. அவங்க மொத்தம் 7 brothers and sisters, 7 of them. இவர் தான் he's the eldest in the family. They were okay with it going on the ship. அதனால நாங்கள் கப்பலில் போனோம். ஒரு 2.5 வருஷம் இருந்தோம். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போவும் மறக்க முடியாது. பங்களாதேஷில் டியூரிங் ஆஃப்டர் த வார், பங்களாதேஷ் பாகிஸ்தான் வார் 1971 ஒரு ஈவினிங் நாங்கள் கப்பலில் எல்லாரும் வார் முடிஞ்ச அப்புறம் அங்கே போனோம். சேரிட்டி பண்ணாங்க. அப்போது அந்த டின்னர் வந்து எனக்கு பிடிக்கல அன்னைக்கு. அது நான் வெஜிடேரியன். அப்போ கப்பல்ல இருந்துச்சு. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால சமைப்பீங்களா? இப்ப சமைப்பேன், முந்தையெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அது ஒரு நாளைக்கு ராத்திரி சாப்பாடு எனக்கு பிடிக்கல. அதனால போய் அவங்க எல்லாம் டைனிங் ரூம்ல இருந்தாங்க. நான் வெளியில வந்து வேடிக்கை பார்த்துருந்தேன். தண்ணி அப்படியே அடிக்கிறது, அருவியா போறது, நல்ல மழை, இந்த ஃபிளாஷ் ஃபிளட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அருவி போயிட்டு இருக்கு. அங்க திடீர்னு ஏதோ தூரத்துலேருந்து ஒரு தேங்காய், கருகின தேங்காய் அப்படியே ஒரு அந்த மாதிரி பார்த்தேன். பார்த்தோன்னே என்னடா பார்த்தா நடுவில் இப்படி ஒரு கை மாதிரி வெளியில வருது. என்னன்னு பார்த்தா ஒரு ஆளு ஒரு கையில ஒரு போட் இருக்கு அவங்களுக்கு, அது இப்படி கையில பிடிச்சிட்டு he is coming down the river. He is not able to move. Current அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ உடனே ஓடி போய் எங்க கேப்டன் கிட்ட சொன்னேன். அவர் வந்து சரின்னு வந்து பார்த்துட்டு க்ரூ மெம்பர்ஸ் 4 பேரை கூப்பிட்டு எங்களோட போட்டை இறக்கிட்டு, அங்க நிறைய ஷிப்ஸ் இருந்தது, ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண போல. இவர் எங்க கேப்டன் ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு அந்த கரண்ட் கூட இருந்ததுனால மோட்டர் போட்டில் போய் இறக்கி அவருக்கு போய் அவரை சேவ் பண்ணி ஷிப்பில் கூப்பிட்டு வந்து
ரொம்ப கஷ்டம். திரும்பி வச்சு கரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. போச்சு 1/2 மணி நேரத்தில் போய் அவங்கள பிடிச்சிட்டாங்க. ஆனால் திரும்பி வச்சு அவங்களால பிடிக்க கொண்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. திஸ் இஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இந்தியா, எல்லா போர்ட்லையும் இந்தியாவுக்கு போயிருக்கோம். ஸ்ரீலங்கா இதெல்லாம் 2 தடவை போயிருக்கோம். ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பர்மா. கப்பல் பயணம் அப்படிங்கறனால ஆமா, எல்லா போர்ட்டுக்கும் சுற்றி பார்த்திருக்கீங்க. எல்லா போர்ட்டுக்கும் போனோம். சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, குட்டி குட்டி ஐலண்ட்ஸ்க்கெல்லாம் போயிருக்கோம். திமோர் ஐலண்ட், சுரபாயங்கிறது இந்தோனேஷியால இருக்கு. திமோர் ஐலண்ட் ஒரு சின்ன ஐலண்ட். இப்போ இதை பிரிச்சுட்டாங்க. எத்தனை நாளா இருப்பீங்க அங்க? இப்ப 1 மாசம். 1 மாசம் எல்லா முக்காவாசி இடத்துல 1 மாசம், சில இடத்துல 10 நாள். குப்பாங்கன்னு ஒரு குட்டி ஐலண்ட் இந்தோனேஷியால இருந்தது. அதுக்கும் போனோம். பியூட்டிஃபுல் பிளேசஸ், வெரி நைஸ். இவ்வளவு இடத்துக்கு சுத்தி பாத்திருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா அதனுடைய லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்க கத்திருப்பீங்க இல்லையா? அவ்வளோ கத்துக்கல ஆக்சுவலா. அப்போ முக்காவாசி கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க. இன்டர்நேஷனல் க்ரூ தான் இருந்தாங்க கப்பல்ல. ஸோ முக்கால்வாசி இங்கிலீஷில் தான் பேசியிருந்தோம் கப்பல் இருக்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ், இங்கிலீஷ். அப்புறம் இவரை கல்யாணம் பண்ணப்போ அவரோட வீட்டில் அவங்க மலையாளம் தான் பேசுவாங்க. மலையாளம் தெரியும்? மலையாளம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட பேத்தி பசங்க பாட்டி நீ ஸ்பானிஷ் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டூலிங்கோன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் பொறுத்து போன கொஞ்சம் 2-3 வருஷம் அதில் போயிருந்தேன். டெய்லி ஐ மேக் ஷூர் ஐ டூ 1 hour. ஏன்னா பசங்க இருக்க நீ பண்ணினியான்னு கேட்குறாங்க. ஸோ மை டாட்டர்ஸ் செக். இப்போ நீங்க வந்து நிறைய இடங்களை சுத்தி பார்த்திருக்கீங்களா? அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறேன். நிறைய இடங்களை சுத்தி பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்குதா? ஆச்சரியப்பட்ட இடம் அதுதான் கொஞ்சம் யூரோப்னு சொல்லலாம். மொத்தமாக இருக்கு. ஆனால் எனக்கு நேச்சர்னு பார்த்தா இந்த இதில் பாரிஸில் தான் நேச்சர்னு பார்த்தா அந்த குட்டி குட்டி ஐலண்ட்ஸ், அந்த பீப்புள் ஆர் ஸோ இன்னசென்ட். கோ அண்ட் மீட் தம் அகெயின். அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கோ இல்லையோ தெரியல. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த யூரோப் இஸ் சம்திங் எல்ஸ். இட் இஸ் ஓல்ட் கல்ச்சர். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பழையபடிய பில்டிங்ஸ்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க. The statues and it's amazing. I went to Turkey also. Even in Turkey, it is European culture இருக்கு டர்க்கில. 2 பேருமே பயணப்பிரியர்கள் தான். டிராவல் பண்றது டிராவல். இப்போ போன வாரம் கூட நாங்க ஹைதராபாத் போயிட்டோம். கேரளாக்கு வருஷத்துல 3 நாள் தடவை போயிடுவோம். உங்களோட ஏஜ் என்ன? I'm 73. ஸோ கேரளாவுக்கு போயிட்டு வருவோம். 3 நாள் தடவை போயிட்டு வந்தாலும் we will only drive. We never go by train or flight. அப்புறம் வெளிநாட்டில் போனாலும் we have traveled. ஒவ்வொரு தடவையும் என்னோட டாக்டரோட போனோம்னா she drives and we go around everywhere. I have traveled to maybe 25 states in America. 25 or 26 states. Over the rainforest, we drive around. We got lots of friends and I get பார்ப்போம். இப்ப கப்பல்ல இருக்கும்போது நீங்க சார் கூட இருப்பீங்க. அதுக்கடுத்து வேற என்ன ஏதாச்சும் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்போ உங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் மேல ஆர்வம் வந்துச்சு? நிறைய நீங்க ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். ஸோ நேர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு நல்ல சிங்கர். இது வந்து உங்களோட குடும்ப வழியாவே அப்படி எனக்கு பாட்டு பாட வந்துச்சு. ஓகே, அதுக்கடுத்தது நீங்க நிறைய விஷயங்கள்லாம் கொரோனா டைம்ல பண்ணீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்போம். என்ன பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. கொரோனா டைம்ல பண்ணதா, அது வந்து அக்கா வந்து அவளோட பசங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடு ஆன்லைன்லன்னு சொன்னான். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சரி பாட போறேன், பார்த்தேன் எப்படி போறதுன்னு ஆரம்பிச்சேன். சொல்லிக் கொடுத்தேன் 2 பேருக்கும் பாட்டு ஆன்லைன்ல. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஞானம் வந்து ஒரு மியூசிக் போடலாமே ஒரு டியூன் போட்டேன். போட்டுட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு வேர்ட்ஸ் எழுதி கொடு, நான் அந்த டியூன் இன்கார்பரேட் பண்ணுறேன். எதுக்கு நீ அது பண்ணணும், நீயே இதில் இந்த லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் சிலப்பதிகாரம் அந்த மாதிரி இருக்காது போடு அப்படின்னு சொன்னார்.
சரி நான் திறந்தேன், கூகுளில் பார்த்தேன். அதில் வந்து தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் எல்லாம் வர லிஸ்ட்டாக வர ஆரம்பிச்சது. லிட்ரேச்சர். சரி இது வரைக்கும் தொல்காப்பியம் யாருமே பண்ணல, நான் வேணால் படிப்பேன் அப்படின்னு தோணுச்சு. கொரோனா டைம்ல இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமாம். சரி பாடலாமன்னு அந்த ஒரு பாட்டு மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன். ஐ மீன் ரெக்கார்ட் பண்ணேன், நான் என்னோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன், வார்த்தை போட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அக்காக்கெல்லாம் அனுப்பிச்சேன். நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்புறம் ஒன்றும் இல்லையே பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் ஃபுல்லும் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சு எனக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்தால் சரி அந்த விட்டை மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு மியூசிக் போட்டேன். உங்களுக்கு தமிழ் மேல ஆர்வம் அதிகமா? எனக்கு தமிழ் ரொம்ப சாதாரணமாகவே சின்ன வயசுலேருந்து எல்லாம் பேசுறது வளர்றது எல்லாமே தமிழ் தானே. ஏன் தொல்காப்பியம் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? தொல்காப்பியம் யாரும் பண்ணாததான் பண்ணுங்க. இல்ல தொல்காப்பியம் பத்தி யாரும் ரொம்ப பேசுறதே இல்லை. அதனால பழமையானது யாருமே பேசுறது அதை பத்தி. அதனால சரி நம்ம வேணா பண்ணலாமே அப்படின்னு தோணுது. எனக்கும் தெரியாது தொல்காப்பியத்தை பத்தி ரொம்ப. சரி நான் சொல்லக்கூடாது ஒன்றும், எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் தொல்காப்பியம்னு போடுவேன், நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. சரி கேட்பேன், இவ்வளோ இருக்கா தொல்காப்பியத்துல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எனக்கு என்ன தெரியுமா சில சமயம் இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் எடுத்து பாடலாம். இந்த சிலது ஒன்று ரெண்டு அதை எனக்கு கொஞ்சம் தள்ளி பாடலாம்னு அந்த சில வேர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன். இப்ப நீங்க தொல்காப்பியத்துல எந்த அளவுக்கு இருக்கீங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? அந்த பாட்டு எல்லாம் முடிச்சிட்டீங்களா? கொரோனா டைமோட இல்ல நிறுத்திட்டீங்களா? இல்ல கொரோனா டைம்ல எல்லா சாப்டர்ல இருந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் 3லேருந்தும் 9 சாப்டர்ஸ்க்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பாடி 27 பாட்டு. அப்புறம் இந்த சிறப்பு பாடலும் அது பாட்டி முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தோணித்து ஏன் ஃபுல் தொல்காப்பியத்தும் பாடக்கூடாதுன்னு தோணித்து. சரின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா நான் அதுக்கு மியூசிக் போட்டு பாட ஆரம்பிச்சிருக்கேன். தொல்காப்பியத்துல நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாவே பாடுறதுக்கு ரொம்ப புது முயற்சியா இருக்கு. உண்மையாவே இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்ததிகாரம் முடிச்சிட்டீங்க, பாடி முடிச்சிட்டேன். பாக்கிக்கு மியூசிக் போட்டேன், ஆனா இன்னும் ரெக்கார்டிங் பண்ணணும். அதை அதுக்கப்புறம் அது போயிட்டு இதுக்கு டேக் டைம், ஒரு வருஷமாவது ஆகும். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா பண்ற விஷயம், டைம் எடுக்கும். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க இதெல்லாம் பண்றீங்க, நம்ம ஏன் ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணல? ஏன் ரெஸ்ட் எடுக்க கூடாது? ஏன் வயசாயிடும், ரெஸ்ட் எடுத்து வயசாயிடும். அதனால ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. then you feel young, energetic. வேற என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? என்னெல்லாம் பண்ணணுமா? இல்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கேன். ஓகே, நான் எல்லாமே 50 வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. சரியா, அது வரைக்கும் ஜாலியா அவரோட கூட போய் பசங்களோட கூட என்ஜாய் பண்ணிட்டேன். 40 இயர்ஸ் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு பிசினஸ் இருந்தது. நாங்க ஒமான்ல இருந்தோம் 1 வருஷம். ஒரு 17 இயர்ஸ் ஒமான்ல, 17 இயர்ஸ் துபாயில இருந்தோம். அப்போ ஒமான்ல இருக்கச்சு அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்ல இருந்தாரு. ஸோ அவரோட கூட இருந்து ஐ யூஸ் டு ஹெல்ப் ஹிம் அவுட் அண்ட் ஆல் தட். அது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஸ்டூடியோ அந்த மாதிரி. இட் வாஸ் அ ப்ராசஸிங் யூனிட், ஃபிலிம் ப்ராசஸிங் யூனிட். அதனால அது பெரிய விதத்தில் அவர் பண்ணாரு. நான் போய் அப்பப்போ தேவைப்பட்டப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இல்லைன்னா ரொம்ப பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போகல, அதோடு விட்டுட்டோம். அப்புறம் துபாய்க்கு போனோம். துபாயில் போச்சு எனக்கு அவர் அந்த பிஸ்னஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாங்கள் he started into hotel industry, engineering department. He was taking care of engineering department, so electronics. அதனால நான் போய் வீட்டில் உட்காந்துருந்தேன். என்னால் முடியல, பசங்க வளர்ந்துருக்கு, எப்படியாவது வேலைக்கு போனால் என்னால் போர் அடிச்சு உட்கார முடியாது. ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில் பண்ண I was not keen. அப்பெல்லாம் ரொம்ப ஃபோன்லலாம் இல்லை. The photography was not as big as it was so many years ago. அதனால எனக்கு வேண்டாம் டைம் சரியாக வரல. அதனால ஒரு டெம்பரரியாக ஒரு
ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு தான் பண்ணி. இதெல்லாம் எந்த வயசு? 41. 41ல நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் ரெகுலரா. ஏன் அந்த வயசுல தோணுச்சு உங்களுக்கு நம்ம போவோம் வீட்டுல போர் அடிச்சுன்னு உட்காந்துருக்கேன், என்ன போர் அடிக்க, அதனால நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் தான் ஆகணும். அதனால இப்போ இந்த ஏஜென்சிஸ் பாருங்க, அங்க போய் அப்ளை பண்ணுங்க. அங்க போயிட்டு அவங்க இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க, எங்க வேணாலும். போன இடத்துலலாம் எனக்கு கிடைச்சிடும். டெம்பரரியா தான் சாதாரணமா போனேன். கொஞ்சம் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கிடைக்காது. அதனால கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டெம்பரரியா எல்லா இடத்துக்கும் போய் ஐ காட் த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் GlaxoSmithKlineல வேலை கிடைச்சது. ஸோ அது I started small and when I left the company I was PA to Senior Vice President for Middle East North Africa. அதுல இருந்து ஏன் அப்புறம் குவிட் பண்றீங்க? ஏன் அதுல இருந்து லெஃப்ட் ஆகுறீங்க? My daughter, she got a baby, so, and also my husband, he retired and he came back to India. சரி வந்துடலாமே தான் அப்படி வந்துட்டீங்க. சரிம்மா, இப்போ உங்களுக்கு பாட்டு பாடுறது இந்த டாக்டர்னு சொன்னது வேண்டாம். ஓகே ஓகே. Grandchildren were born and my husband also retired and he came back. So I decided to quit. It was enough, you know. We reached a time we should stay together, வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரி, அப்ப ரிலாக்ஸ் பண்ணலாம்னு விட்டாச்சு. அப்புறம் பாட்டு பாட ஆரம்பிக்கிறீங்க. இது போக உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? நான் வந்து சொன்ன மாதிரி 50 வயசுல தான் எல்லாமே ஆரம்பிச்சேன். இந்த வேலைக்கு 40 வயசு. 50 வயசுல ஒரு லேடி blind, she was getting blind, degeneration of her vision. So she wanted to make some money for guide dogs. Guide dogs na blind people, dog will guide them. அந்த மாதிரி சேரிட்டிக்கு நீங்க எல்லாம் சேருங்க, நம்ம மேரத்தான் பண்ணலாம். அதுக்கு if you can also collect money, we can buy guide dogs, we can train them. அதுக்கெல்லாம் காசு தேவைப்படும். சரி, நான் ட்ரை பண்ணலாமேன்னு சேர்ந்தேன். சார் எதுவும் சொல்லல? இல்ல, he was very happy. Whatever I do, he is encouraging. He won't say இது பண்ணு அது பண்ணல சொல்லிட்டு நான் பண்ண போறேன். ஓகே அப்படின்னு. ஸோ கைட் டாக்ஸுக்கு ஐ ஸ்டார்டட் மேரத்தான். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணேன். 7 கிலோமீட்டர் மினிமம் டெய்லி ஆரம்பிச்சு. முதல்ல 3 கிலோமீட்டர், அப்புறம் 4 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? I was very எப்பவுமே நான் I can do it. If I try, I can do it. அந்த மென்டாலிட்டி தான் இப்போ. அதான். ஸோ 7 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்னோட கூட அவங்களே ட்ரெயின் பண்றவங்க வாரத்தில் 2 நாள் வருவாங்க. வந்துட்டு when I do 7 kilometers in certain number of minutes, then they ask me to do again. You can continue some more அப்படின்பாங்க. அப்புறம் நிற்கணும் அப்படின்றாங்க. அவங்கள பார்த்துட்டு they will know how much one can walk. இந்த மாதிரி 7 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர், அந்த மாதிரி you have a schedule, you do that. அப்போ I did that first marathon. அதுக்கப்புறம் 2-3 years I continuously I did only 10 days. I did 10 kilometers. I did for charity. அதுக்கப்புறம் துபாய் மேரத்தான் அதுக்கு பண்ணேன். இன்னொன்று வந்து 7 continents in 7 days and 7 marathons. I forgot his name. He did. And he was a blind man. Okay. They go with lead. There is somebody, அவங்க கையில் இப்படி கட்டிட்டு அவங்க ஓடுவாங்க, மேரத்தான் போவாங்க. Marathon 36 miles marathon. They do that. இது தெரியல 36 miles கிலோமீட்டர். நீங்க அதை மாத்திக்க. அது மேரத்தான் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணிட்டு. ஸோ அது அவங்களோட நானும் பண்ணேன். That time I did 20 kilometers. Collected money for that also. அப்புறம் இங்கே வந்து கூட ரிட்டையர் ஆகி இங்கே வந்து கூட ஒரு தடவை ஒரு 10 கிலோமீட்டர் இங்கேருந்து திருவெற்காடு, எங்கள் வீட்டிலேருந்து திருவெற்காடு பண்ணினோம். அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பண்ணினேன். I collected 2010. That is, I was going to be 60.
அந்த வருஷம். சரி மேம், இப்ப எத்தனை 50க்கு மேலதான் நான் என்னோட நான் ஏதோ டிரைவிங் சொல்றேன். லைசன்ஸ் கூட 50க்கு அப்புறம் தான் வாங்கினேன். 55 ஐ வாஸ். துபாயில டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அங்கேயும் நீங்க ஆமா. இதெல்லாம் பண்ணும்போது யாராச்சும் இப்ப சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஓகே, யாராச்சும் உங்களை வந்துட்டு எதுக்கு இந்த வயசு ஆயிடுச்சு, இதுல எதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம என்ன பண்றது? they don't realize நம்ம இதெல்லாம் பண்ணாம இருந்தா வயசாயிடும் நமக்கு. So if you keep active, then your mind is free, you feel good, you feel healthy actually. ஏதாவது பண்ணிட்டே இருந்தா இல்லைன்னா அனாவசிய சிந்தனை, ஸ்டார்ட் worrying, nagging people, அதெல்லாம் தேவையில்லை. பிஸியா இருந்தா நல்லது. இப்ப நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இவ்வளவு பண்ணியாச்சு, இதுதான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்ணிட்டே இருக்கணும், ஒன்னும் நிறுத்தக்கூடாது. My another hobby is stitching also. Okay, I do cross stitch. அம்மா கிட்ட இருந்து வந்தது? அம்மா தைப்பாங்க. அப்புறம் இப்போ நான் ஆக்சுவலா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தொல்காப்பியம். அதை முடிக்கணும்னு இப்ப நீங்க ஃபுல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் பண்ணிட்டு இருக்கு. ஏதாச்சும் எங்களுக்கு பாட்டு பாட முடியுமா நேர்களுக்காக? Okay, I'll try. பாடவே எங்களும் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்குலகத்து வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்வுலகத்து வழக்கும் செய்யுளுமாயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழியத்தை சிவனிய நிலத்தோடு முந்து கண்டு முறைப்பட எண்ணி குலம் தொகுத்தோமே. சூப்பரா இருக்கும். இது நீங்க பாடினது தொல்காப்பியத்துல இருக்கிற சிறப்பு பாயிரம் பாடி இருக்கீங்க. நீங்களா ராகம் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு மேம், உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி அந்த வாய்ஸ் தான் இன்னும் அப்படியே இன்னும் நிறைய நிறைய நீங்க பாடணும். இன்னும் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, இப்ப தொல்காப்பியம் முடிக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் 9 எழுத்துதிகாரம் முடிச்சிட்டேன், பாடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் அடுத்ததுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். சொல்லதிகாரம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு மியூசிக் போட்டு முடிச்சுட்டு அதை பாடணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எய்ம், ஒரு கோல்? அதுவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அது முடியட்டும். அடுத்தது பண்ணணும், தானே வந்துடும் ஏதாவது பண்ணணும்னு. திரும்ப இப்ப வீடெல்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல, அதெல்லாம் இப்ப டச்ல இருக்கா? ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும்னு வாசிப்பீங்க? எனக்கு இப்பதான் யாரோ கேட்டாங்க, வீணை சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. சொல்லி கொடுத்தா போடுது அப்படின்னு ஞாபகம் இருக்கு. அது விட்டு போகலாம் அதுக்கு. இப்போ நம்ம புதுசா போய் கத்துக்கிறோம், வீட்டுல யாரும் பாடாதவங்க போய் கத்துனாங்கன்னா அவங்களுக்கு மறந்துடும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வீட்டுல மியூசிக் இருந்ததுனால அது மைண்ட்லயே இருக்காது, போகாது சார். ஆனா நீங்க இருந்திருக்கீங்க, பிராக்டிஸ் வேணா ஸ்லோவா வேணா இருக்கலாமே தவிர அது மறக்காது. ஆனா அந்த டைம்ல எல்லாம் நீங்க வாசிச்சிருக்கீங்களா? இப்பயாச்சு? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஒமான்ல இருந்துச்சு, சுல்தான் காபூஸ் ஸ்டேடியம் தந்தாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வாசிக்க சொன்னாங்க. வாசிக்கிறது ப்ரோக்ராம்ல அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் வாசிச்சுருவாங்க. உங்களுக்கு அட்வென்ச்சரஸ் எல்லாம் ரொம்ப பிரியம் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். என்ன பண்ணிருக்கீங்க? ஹிமாலயாஸ்ல ட்ரெக்கிங் பண்ணிருக்கேன். 4000 meters. எப்போ மேம்? 62 years. 62ல நீங்க ட்ரெக்கிங் பண்ணிருக்கீங்க. யார் கூட? எங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, அக்கா பொண்ணோட ஃபேமிலி, அவங்க எல்லாம் எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா. ஆனா இவருக்கு இன்னொன்னு பண்ணது ஸ்கை டைவ் பண்ணேன், டேண்டம் ஸ்கை டைவ் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட கூட சொல்லல ஸ்கை டைவ். இங்க போட்டோ காமிச்சிருக்கோம், ஒண்ணுமே சொல்லல.
சும்மா இருந்துட்டாரு. நோ கமெண்ட்ஸ். ஸோ அதாவது அப்புறம் அங்க இருக்கிறவங்க என்ன இந்த வயசுல பண்றாங்க யாரும் எதுவும் நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் இந்த 90 வயசுலாம் 80 வயசுலாம் பண்றாங்க அங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, நீங்க பண்ணிட்டீங்க, உங்களோட ஆசை நிறைவேற்றியாச்சு. இங்கே மெட்ராஸ்ல நான் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க, அங்க போய் ஸ்விம்மிங் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போய் ஒரு 3-4 மாசம் கத்துனேன். They saw my potential, maybe I don't know. அந்த ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம செப்டம்பர்ல ஒரு இது இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இருக்கு, நம்ம அதுக்கு போகலாம், நீ வா அப்படின்னா. எனக்கு தெரியாதுன்னு, நீ டெய்லி 5 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்னா. கரெக்டாக 5 மணிக்கு எழுப்பி விடுவேன் டெய்லி. 3 மாதம் they trained me. ஸோ அங்கே போனோம். போய் இந்த 60+ இருக்கிறவங்க ஸ்விம்மிங் காம்படிஷன்ஸு 6 பேர் 5 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதில் ஐ காட் 1 3rd place, 1 2nd place. சூப்பர். அதுக்கப்புறம் ரிலேலையும் 4 of us ஸ்விம்மிங்கில், அது 2ம் செகண்ட் அந்த கேட்டகரியில. அந்த கேட்டகரி. சூப்பர் மேம், சூப்பர் மேம். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எதையாச்சும் ஒண்ணு கத்துக்கணும், நீச்சல் கத்துக்கிறீங்க, அறிவொர்க் என்னமோ பண்றீங்க இல்லையா? ஸோ இப்ப சார் என்ன பண்றாரு? சார் வந்து அவரோட ஹாபி கார்பென்ட்ரி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ் எல்லாம் இது அப்புறம் இது வந்து வெல்டிங் மிஷின்லாம் இங்கேயே வந்துட்டு சார் எல்லாமே அவரே பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கிச்சன் கேபினெட், பெட்ரூம் கேபினெட், அப்புறம் ஷோகேஸ் எல்லாம் அவரே பண்ணிடுவாரு. இப்போ சார் அவரே தான் ஒரு ஹாபி மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாரு. எலக்ட்ரானிக்ஸ் எப்பவும் ஏதாவது இருப்பது. அது மட்டும் இல்ல, வீட்டுல எனி எலக்ட்ரிக்கல் ஒர்க் அவரே தான் பண்ணுவாரு, எனி பிளம்பிங் ஒர்க் அவரே தான் பண்ணுவாரு. யாரையும் கூப்பிட மாட்டாரு வெளியே இருந்து, சரி பண்ணிடுவாங்க, அவரே தான் பண்ணிடுவாரு. He is an all-rounder actually. இப்போ வந்து கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 54 years கம்ப்ளீட் பண்ணோம். 54 years கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. 54 years சாரோட நீங்க நிறைய இடங்கள்ல சுத்தி பார்த்திருக்கீங்க இல்லையா? ஆனா சார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் போன இடம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல, அது எந்த இடம்? மகாபலிபுரம். மறுபடியும் போயிருக்கீங்களா? அங்க போகும்போதுதான். ஆமா ஆமா. இவ்வளவு அழகா தெளிவா இந்த வயசுலயும், நான் வயசு சொல்றேன் நீங்க நினைச்சுக்காதீங்க, பட் இதை எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு உண்மையாவே. நம்ம இன்னும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், இத்தனை வயசுல நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, பாட்டு பாடுறேன்றீங்க, வீணை கிளாஸ் வைக்கிறேன்றீங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்களை பார்க்கும்போது உண்மையாவே எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க அப்படிங்கறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ உங்களோட நேரத்தை எங்களுக்காக புதிய சிந்தனை சேனலுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இது ஆக்சுவலா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்டும் இருக்கு. இதை தொல்காப்பியத்தை புஷ் பண்ணது ஒரு பையன், அவன் பேரு ஜோஷ்வா மாஸ்டர், ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணி எல்லாம் போட்டது. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் இன்னும் இருக்கு எனக்கு. அது நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் என்னோட ஹஸ்பண்ட், அதனாலதான் நான் என்னால பண்ண முடியும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த தொல்காப்பியம் எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் யாருமே இது பண்ணதே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து தமிழ் லிட்ரேச்சர்ல தொல்காப்பியத்தை எடுத்து இவ்வளவு அழகா நீங்க பாட்டு பாடி அதை வந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ராகம் போட்டு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். இது ஒரு பெரிய விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களோட இது பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.